ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆட்டத்திற்கு முன்னாடியே வேறு லெவலில் மாஸ் காட்டியிருக்கிற நம்மளுடைய ரோஹித் சர்மா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி புதன்கிழமை வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட ப்ராக்டிஸ் மேட்சை வந்து நைட்டு 8 மணிக்கு வந்துட்டு விளையாட போகிறதா. ஸோ அவங்க ஸ்லாட் அப்படிங்கிறத புக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்லாட்டுக்கு முன்னாடியே வலைப்பயிற்சியில் வீரர்கள் வேறு லெவலில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஹித் சர்மா துஷாரா அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிஸ் அப்டேட் அப்படிங்கிறது இருந்தது. நம்மளுடைய ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து கம்பேக் அப்படிங்க கொடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய டேக் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருந்தார். ஸோ பேசர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக கண்டிப்பாக அவர் வந்துட்டு நம்ம நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தோம், அவர் பேசர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு வேறு லெவல் ப்ராக்டிஸ் செஷனை வந்து கொண்டு வரணும். ஏன்னா பவர் பிளேயில் தான் வந்துட்டு நம்முடைய ரோஹித் சர்மா வந்து பேட்டிங் அப்படிங்கிறது ஆட போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பேஸ் பவுலருக்கு எகெயின்ஸ்டாக தான் அவரோட ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி ஜெராக் குயிஸை அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் வந்து ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சைடில் தான் அதிகமாக வந்துட்டு ரோஹித் சர்மாவோட கவனம் அப்படிங்கிறத வந்துட்டு ஸோ எம்ஐயோட கோச்சஸ் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து வேறு லெவலில் வந்து தூக்கி சாப்பிட்ற விதமாக இன்றைக்கி நம்மளுடைய தலைவன் ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் செஷனில் பண்ணியிருக்கிறார். என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மவுஸ் பேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வேறு லெவலில் நீங்களும் வந்துட்டு ஐபிஎல்லில் வந்து earn பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மவுஸ் பேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் வந்து ஐபிஎல்லில் நம்ம எல்லோரும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபன்னாக வந்து ஜாலியாக வந்து பார்த்துருக்கும்போது உங்களால் வந்து டெவனும் வந்து பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ஹிட்மேன் எப்படி வேறு லெவலில் வந்து சிக்ஸரை போட்டு பறந்து விட்றாரோ ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பறக்குள்ள மணியை போட்டு ஸோ வேறு லெவலில் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹிட்மேன் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ துஷாரா வந்து வேறு லெவலில் வந்து ஃபேஸ் பண்ணி வசதி இருக்கிறாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 2 ஹிமாலய சிக்ஸஸும் அந்த இடத்துல வந்து பறக்க விட்டுருக்காரு. ஸோ நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு பேசியிருக்கோம். ஸோ ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அப்படிங்கிற விஷயம் இல்லாததுக்கப்புறமா அவருக்கு பேர்டன் எதுவுமே கிடையாது, தலைவன் வேறு லெவலில் வந்துட்டு ஒரு ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு. அதை நம்ம மட்டும் பேசலை. ஸோ இப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபார்மர் எம்ஐ பிளேயராக இருந்த நம்மளுடைய ஜஹீர் கானும் இப்போ அதை தான் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. 2018 ஸோ நம்மளுடைய ஜஹீர் கான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமோட டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாக இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸோ ரோஹித் சர்மாவுக்கு வந்துட்டு இப்போ எந்த விதமான ப்ரெஷரும் கிடையாது. நிறைய டிபேட் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ எதனால் வந்துட்டு கேப்டன்சி அப்படிங்கிறத ரோஹித் சர்மாட்ட இருந்து பிடுங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு டிபேட்டாக போயிட்டு இருந்தாலும் அதை பற்றி ரோஹித் சர்மா துளியாவது கண்டுக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ அவருடைய ரோலை வந்துட்டு ஈஸியாக ப்ளே பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா இப்போ வரைக்குமே ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மா கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு பதிலுமோ இல்லை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் கொஸ்டினோ வர கிடையாது. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு இது வரைக்கும் யாரும் அப்ரோச் பண்ணல அப்படிங்கிறதையும் தாண்டி அப்ரோச் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மிகப்பெரிய லெவலையும் அவர் ஏற்படுத்தி கொடுக்கல அப்படிங்கிறத உண்மை. உங்களை எதுக்காக கேப்டன்சி இருந்து தூக்குனாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்கக்கிட்ட இது வரைக்கும் நம்ம யாரும் போய் கேட்கல, அவரும் கேட்குறதுக்கு டைம் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி எம்ஐ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியையும் ரோஹித் சர்மா இது வரைக்கும் கிரியேட் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிருச்சு. அந்த ரோல் கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறமா எந்த ஒரு பிளேயரையும் நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜஹீர் கான் சொல்லியிருக்கிறார். ஸோ அது ரொம்பவே வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம். ப்ளஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷனில் ஸோ ரோஹித் சர்மா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஒரு அதிரடியான பேட்டிங் அப்படிங்கிறது ஆடி இருக்காரு. ஸோ டோட்டலாக இன்னொரு சில சம்பவம் அப்படிங்கிறதும் வந்துட்டு ரோஹித் சர்மா பண்ணியிருக்கிறார். நெக்ஸ்ட் வீடியோ அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா வந்துட்டு அதை கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும். ஏன்னா ரோஹித் சர்மா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீம்லேருந்து ஸோ அவர் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஈவினிங் வந்து வெளியே போயிட்டார். ஸோ அதனால் அவர் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஈவினிங் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி இப்போ வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதையும் வந்துட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு பேட்டிங் டிஸ்பிளே அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த இடத்துல நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்தேன். தலைவன் வந்துட்டு வேறு லெவலில் எப்படி ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஒரு மிகப்பெரிய ஃபார்மில் இருந்தாலும் அதே மாதிரியான ஃபார்மை தான் கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு அவர் வந்து நினச்சிட்டு இருக்காரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஓடிஐ வேர்ல்டு கப் அப்படிங்கிறதையும் தாண்டி ஆப்கானிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டான T20 மேட்ச்சில் தலைவர் செஞ்சுரி போட்டார். அதுவும் T20 ஃபார்மேட் தான். ஸோ டோட்டலாக அதே ஒரு ரெப்ளிகாவாக இந்த ஒரு எம்ஐலையும் வேறு லெவலில் இந்த ஐபிஎல் சீசனில் பண்ணார்னா பல ஆண்டுகள் கழித்து வந்துட்டு ஸோ வேறு லெவலில் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக ஹர்திக் பாண்டியாவோட தலைமையில் இருந்தாலுமே ஹர்திக் பாண்டியாவோட தலைமையில் வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட கம்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு ஃபார்ம் வருமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.